மகாபாரதம். இந்த மகாபாரதம் அப்படிங்கிற இந்த இதிகாசத்துல நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுல முக்கியமா சொல்ல போனா பாண்டவர்கள் சூது விளையாடினது, பாஞ்சாலி அவர்கள் துகிலுரிக்கப்பட்டது, அதுக்கப்புறமா பாண்டவர்களுடைய வனவாசம் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மகாபாரதத்துல நடந்திருக்கு. இது எல்லாமே எங்க போய் முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர்ல தான் போய் முடிஞ்சது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நடத்த பெற்ற இந்த மிகப்பெரிய யுத்தம் தான் மகாபாரதம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்படி நடந்த இந்த மிகப்பெரிய போர்ல நிறைய வீரர்கள் பங்கேற்றாங்க. அதுவும் ரொம்ப திறமையான சக்தி வாய்ந்த பல வீரர்கள் இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாமே அவங்களுடைய அதிகப்படியான சக்தியை இந்த போர்ல வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு வந்திருப்போம். இவங்க கண்டிப்பா அந்த போர்ல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனா அவங்களுடைய மரணம் எதிர்பார்க்காத ஒன்னா இருந்திருக்கும். ஆனா இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான கேரக்டரா தான் இருந்திருப்பாங்க. அந்த போர்ல அவங்களுடைய சக்தியானது யாருமே எதிர்பார்க்காத வகையில அமைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சிலர் அந்த மகாபாரத போர்ல இறந்து போனவங்களுடைய அந்த இறப்பு பாக்குற நம்மளையே அழ வச்சிருக்கோம். இப்படி நடந்த இந்த போர்ல கலந்துகிட்ட பவர்ஃபுல்லான ஒரு 10 பேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அந்த 10 பேர்ல டாப் 1ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு டீம் ஈகிள். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அபிமன்யு. அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த அபிமன்யு தேவர்களின் தலைவனான இந்திர தேவனுடைய பேரனும் ஆவாரு. அபிமன்யுவை வில்வித்தையில மிஞ்சக்கூடிய வீரன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். அவருடைய வில்வித்தை திறனானது கர்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கு இணையானது. போர்ல அவருடைய ஆற்றலையும் வேகத்தையும் பார்த்த கௌரவ படைகள் நாலா பக்கமும் சிதறி ஓடினாங்க. அவருடைய வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்த குரு துரோணாச்சாரியார் போர்க்களத்திலேயே வியந்து அபிமன்யுவை பாராட்டி இருப்பாரு. எந்த ஒரு வீரனோ எப்படிப்பட்ட மிகச்சிறந்த வீரனோ எதிர்க்க துணியக்கூடிய பீஷ்மரையே தைரியமா எதிர்த்து போரிட்டு இருப்பாரு அபிமன்யு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அபிமன்யு போர்க்களத்துல புகுந்து போராடும் போது அவருடைய வயசு வெறும் 16 தான். எல்லா வீரர்களுமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா தான் போர் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா அபிமன்யு அவங்க அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே போர் வியூகங்களை பத்தியும் சக்கர வியூகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வீரன் ஆவாரு. சக்கர வியூகத்துக்கு உள்ள போக தெரிஞ்ச அபிமன்யுக்கு அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற அந்த யுக்தி மட்டும் தெரியாம போயிருக்கும். அதனாலதான் கௌரவ படைகள்ல இருந்த ஒரு 6 பேரால சூழப்பட்டு தாக்கப்பட்டு கொடூரமான முறையில அபிமன்யு இறந்து போயிருப்பாரு. அபிமன்யு மட்டும் இறக்காம இருந்திருந்தா அந்த மகாபாரத போர அவரே முடிச்சு வச்சிருப்பாரு. அர்ஜுனனுடைய திறமையே வெளிப்படாம போயிருக்கும். நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமன். மகாபாரதத்துல இறப்பில்லாத ஒரு கதாநாயகன் அப்படின்னா அஸ்வத்தாமனை நம்ம சொல்லலாம். இவரு சாகாவரம் பெற்றவர், சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர். சிவபெருமானுடைய அருளால துரோணாச்சாரியாருக்கு பிறந்தவர் தான் அஸ்வத்தாமன். இவர் பிறக்கும் போதே இவருடைய நெத்தில பாத்தீங்கன்னா ஒரு ரத்தின கல் இருந்திருக்கும். இவருடைய மொத்த சக்திக்குமே மூலாதாரமா இருந்தது அந்த ரத்தின கல் தான். வில்வித்தையில அர்ஜுனன் மற்றும் கர்ணன மாதிரியே ஒரு மிக சிறந்த போர் வீரரா இவர் இருந்திருப்பாரு. வில்வித்தைன்னு மட்டும் இல்லாம இதர போர்க்கலைகள்லயுமே வல்லவரா இருந்த ஒரு மிகச்சிறந்த போர் வீரர் அப்படின்னா நம்ம அஸ்வத்தாமனை சொல்லலாம். பிரம்மாஸ்திரத்தை பெற்ற, பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணக்கூடிய அறிவை பெற்ற ஒரு 5 நபர்கள்ல அஸ்வத்தாமனும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம கடுமையா தவம் புரிந்து காளிக்கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரத்தையும் அஸ்வத்தாமன் பெற்றிருப்பாரு. அதே மாதிரி நாராயணன் கிட்ட இருந்து நாராயண அஸ்திரத்தையும் அஸ்வத்தாமன் பெற்றிருப்பாரு. துவாபர யுகத்துல பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் அப்படின்னு இந்த 3ஐயும் பயன்படுத்தக்கூடிய அறிவை பெற்ற ஒரே வீரர் அஸ்வத்தாமன் மட்டும்தான். துரியோதனனுக்கு கர்ணன் எப்படி ஒரு நல்ல நண்பனோ அதே மாதிரி அஸ்வத்தாமனும் ஒரு நல்ல நண்பனா இருந்திருப்பாரு. கடைசி வரைக்கும் கௌரவர்கள் பக்கம் நின்று துரியோதனனுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா அஸ்வத்தாமன் இருந்திருப்பாரு. கௌரவ படைகளை அழிக்கிறதுக்கு அஸ்வத்தாமனும் ஒரு மிகப்பெரிய சவாலா பாண்டவர்களுக்கு இருந்திருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கக்கூடிய போர் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்பரிகா. நம்மள நிறைய பேருக்கு இந்த பார்பரிகா யாரு அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கும். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீமனுடைய பெயர். பீமனுக்கும் இடும்பி அப்படிங்கிற அரக்கிக்கும் ஒரு சமயம் கல்யாணம் நடந்திருக்கும். இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் தான் கடோத்கஜன். கடோத்கஜனுடைய பையன் தான் இந்த பார்பரிகா. பார்பரிகா அபரிவிதமான சக்தியால ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த போர் வீரன். இவருடைய திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் நினைச்சா 18 நாள் நடந்த அந்த
இந்த குருஷேத்திர போரை ஒரு நிமிஷத்துல முடிச்சிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திறமை இவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இவரு சின்ன வயசுல இருந்தே தீவிரமான சிவபக்தரா இருந்திருப்பாரு. கடுமையான தவம் புரிந்து சிவபெருமான் கிட்ட இருந்து 3 அம்புகளை இவரு வரமா பெற்றிருப்பாரு. அந்த 3 அம்புகளும் சாதாரணமான அம்புகள் அல்ல, மந்திர சக்தி பொருந்திய ஒரு திவ்ய அஸ்திரத்துக்கு இணையான அம்புகள். அந்த 3 அம்புகளுடைய சக்தி பாத்தீங்கன்னா, முதல் அம்பு எதை எல்லாத்தையும் அழிக்கணுமோ அது எல்லாத்தையும் குறிவைக்கும். 2வது அம்பு எது எல்லாத்தையும் காப்பாத்தணுமோ அது எல்லாத்தையுமே காப்பாத்தும். 3வது அம்பு முதல் அம்பு எதெல்லாம் குறி வச்சதோ அது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அழிக்கும். இப்படிப்பட்ட 3 அம்புகள் பார்பரிகா கிட்ட இருந்ததுனால இவரு ஒருவேளை மகாபாரத போர்ல கலந்துகிட்டாருன்னு சொன்னா அந்த போர்க்களத்துல இவர் ஒருத்தர் மட்டும்தான் மிஞ்சி இருப்பாரு, மத்தவங்க எல்லாருமே இறக்க நேரிடும். இதனால கிருஷ்ணர் பார்பரிகாக்கு அறிவுரை சொல்லி பார்பரிகாவே அவருடைய உயிரை போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே தியாகம் பண்ணிடுவாரு. நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஷ்டத்யும்னன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துருபதருடைய மகன், பாஞ்சால நாட்டோட இளவரசர். எந்த அக்னி தீயில இருந்து பாஞ்சாலி பிறந்தாங்களோ அதே அக்னி தீயில இருந்து பிறந்தவர் தான் திருஷ்டத்யும்னன். பிறக்கும் போதே ஒரு போர் வீரன் மாதிரி போர் கவசத்தோடவும் கையில ஆயுதங்களோடவும் இந்த திருஷ்டத்யும்னன் பிறந்திருப்பாரு. நல்ல அக்னியோட நிறத்துல அதிக தைரியம் மிக்கவராகவும் பகைவர்களை அழிக்கக்கூடிய திறன் பெற்றவராகவும் திருஷ்டத்யும்னன் பிறந்திருப்பாரு. குறிப்பா சொல்ல போனா இவரு பிறந்ததுக்கான நோக்கமே குரு துரோணாச்சாரியார வதைக்கிறதுக்காக தான். இந்த நோக்கத்தை குருஷேத்திர போரோட 15வது நாள் இவரு நிறைவேற்றி இருப்பாரு. பாஞ்சால நாட்டோட இளவரசியான திரௌபதியோட சுயம்வரத்தை முழுக்க முழுக்க தலைமை ஏற்று நடத்தியவரும் இந்த திருஷ்டத்யும்னன் தான். குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் பக்கம் நின்னு சேனாதிபதியாவும் இவர் போரிட்டு இருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய போர் வீரன் யாருன்னு பாத்தீங்கன்னா துரியோதனன். துரியோதனன் அப்படிங்கிற பெயருக்கு அர்த்தமே வெற்றி கொள்ளப்பட முடியாதவன், போரில் கடுமையானவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பெயருக்கு ஏத்த மாதிரியே துரியோதனன் எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சரி, போரா இருந்தாலும் சரி, வெற்றி ஒன்றே அதை மட்டுமே நோக்கமா கொண்டு அவரு களம் இறங்கக்கூடியவர். அந்த வெற்றியை அடையிற வரைக்கும் அவர் திரும்ப 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 சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவு சீக்கிரம் அந்த நெவர் கிவ் அப்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு சீக்கிரம் அவரு விடவே மாட்டாரு. அதே மாதிரி கதாயுதத்தை சுழற்றுறதுல அவர் அளவுக்கு வேகமா சுழட்டக்கூடிய ஒரு வீரன் இந்த உலகத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லலாம். இவரு பலராமர் கிட்ட இருந்து அந்த கதாயுதத்தை யூஸ் பண்ணக்கூடிய அந்த பயிற்சியை பெற்றிருப்பாரு. பலராமருடைய ஃபேவரட்டான ஸ்டூடெண்டாவும் துரியோதனன் இருந்திருப்பாரு. குருஷேத்திர போர்ல பீமன் துரியோதனனுடைய தொடையில அடிச்சுதான் கொண்டு இருப்பாரு. இது எப்படி பார்த்தாலுமே போர் நெறிமுறைகளுக்கு ஆப்போசிட்டான ஒண்ணுதான். ஒருவேளை பீமன் துரியோதனனை தொடையில அடிச்சு தாக்காம இருந்திருந்தா துரியோதனனுக்கும் பீமனுக்கும் பல யுகங்களை கடந்தும் அந்த யுத்தமானது நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே துரியோதனன் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீமன். பாண்டவர்கள்லயே மிகவும் பலம் பொருந்திய ஒரு வீரன் அப்படின்னா நம்ம பீமனை சொல்லலாம். இவரை பீமசேனன், பலவான் பீமன் அப்படின்னு பல பெயர்களால அழைப்பாங்க. வாயு பகவானோட அருளால குந்தி தேவிக்கு பிறந்தவர் தான் இந்த பீமன். கௌரவர்கள் 100 பேரையும் குருஷேத்திர போர்ல தனி ஒரு ஆளா நின்று தோற்கடித்து கொண்டிருப்பாரு பீமன். பாஞ்சாலியோட சபதத்தை முடிக்கிறதுக்கு பீமன் தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருப்பாரு. இந்திரனால கூட பீமனை தோற்கடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சக்தி பொருந்திய ஒரு வீரன் அப்படின்னா அது கண்டிப்பா பீமன் மட்டும்தான். கிரேக்க கடவுளான ஹெர்குலஸுக்கு ஈக்குவலா பீமனையும் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு சக்தி பொருந்தியவரா பீமன் பார்க்கப்படுறாரு. மகாபாரதத்துல எப்போல்லாம் அரக்கர்கள் பாண்டவர்களை தாக்க வராங்களோ அப்பெல்லாம் பீமன் அரக்கர்கள் கூட சண்டை போட்டிருப்பாரு. மேக்சிமம் அரக்கர்கள் கூட சண்டை போட்ட ஒரு வீரன் யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பீமனாதான் மகாபாரதத்துல இருந்திருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியார். இவரு மகாமுனியான பரத்வாஜருக்கு பிறந்தவர். பரசுராமர் கிட்ட எல்லா போர் தந்திரங்களையும் கத்துக்கிட்டவர். இவருக்கு எல்லா திவ்ய அஸ்திரங்களை பத்தின அறிவும் இருந்துச்சு. அஸ்திரங்களின் நிபுணராகவே துரோணாச்சாரியார் இருந்தாரு. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் டீச்சரே துரோணாச்சாரியார் தான். அப்படின்னும் போது இவரு எவ்வளவு ஒரு சக்தி பொருந்திய மனிதரா இருப்பாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. திறமை இருக்கும் போது வறுமை ஒரு தடை இல்லை அப்படிங்கறத மகாபாரத காலத்திலேயே உணர்த்தியவர் தான் துரோணாச்சாரியார். ஏன்னா தன்னை அசிங்கப்படுத்தின துருபதனை சபதம் எடுத்த மாதிரியே பழி வாங்கியிருப்பாரு துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியாரோட ஒரு மிகப்பெரிய பலவீனமே அவருடைய பையன் அஸ்வத்தாமன் தான். அஸ்வத்தாமனை வச்சுதான் குருஷேத்திர போர்ல துரோணாச்சாரியார கொண்டு இருப்பாங்க. ஏன்னா கௌரவர்களை அழிக்கணும், துரியோதனனை நெருங்கணும் அப்படின்னா துரோணாச்சாரியார அழிச்சா மட்டும்தான் அது சாத்தியம். ஆனா துரோணாச்சாரியார நேர் வழியில அழிக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் சூழ்ச்சி பண்ணி துரோணாச்சாரியார கொண்டாங்க.
நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீஷ்மர். குரு சாம்ராஜ்யத்தின் தந்தையான சாந்துனுவின் ஆட்சியில இருந்து தொடங்கி மகாபாரதத்தின் முழு நிகழ்வுகளையும் கண்ட ஒரே நபர் பீஷ்மர் மட்டும்தான். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுடைய தாத்தா. இவரு மகாபாரதத்துல ஒரு வயசான கேரக்டரா தான் இருந்திருப்பாரு. இருந்தாலும் கூட இவரை எதிர்க்கணும் அப்படின்னா இளமையான திறமையான வீரர்களே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இவர் மிக திறமையான மிகச் சிறந்த ஒரு போர் வீரரா பீஷ்மர் இருந்திருப்பாரு. இவரும் பரசுராமர் கிட்ட பயிற்சி பெற்ற பரசுராமருடைய ஸ்டூடெண்ட் தான். ஒரு தடவை பீஷ்மருக்கும் பரசுராமருக்குமே சண்டை நடக்கும். அப்போ பரசுராமருக்கு ஈக்குவலா டக் கொடுக்கிற அளவுல பீஷ்மர் சண்டை போட்டிருப்பாரு. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வரம் இருந்துச்சு. அதுதான் இவர் நினைச்ச நேரத்துல இறப்ப பெறக்கூடிய வரம். அதனால எப்படிப்பட்ட திவ்ய அஸ்திரங்களாலையுமே பீஷ்மரை ஒண்ணுமே செய்ய முடியாது. குருஷேத்திர போர்ல ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10,000 வீரர்களை கொன்று குவித்தவர் பீஷ்மர். அதனால கௌரவ படையை அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பீஷ்மரை அழிச்சா மட்டும்தான் அது சாத்தியம். அதனால அர்ஜுனன் மற்றும் சிகண்டியோட உதவியோட அர்ஜுனன் பல அம்புகளால பீஷ்மரை துளைத்து அந்த அம்பு படுக்கையில படுக்க வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த அம்பு படுக்கையிலேயே 51 இரவுகள் அந்த போர்க்களத்துல அவர் கழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் பீஷ்மர் இறந்து போயிருப்பாரு. போர்ல ஆயுதத்தையே ஏந்த மாட்டேன்னு சொன்ன கிருஷ்ண பகவானையே ஆயுதம் ஏந்த வச்சிருப்பாரு பீஷ்மர். அதனால பீஷ்மர் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு போர் வீரரா மகாபாரத்ல இருந்திருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன். தைரியம், வலிமை, பணிவு, நுண்ணறிவு, ஞானம்னு எல்லாத்தையும் ஒரு சேர பெற்ற ஒரு நபர் அப்படின்னா அர்ஜுனனை நம்ம சொல்லலாம். நினைத்த நேரத்துல தூங்கக்கூடிய ஒரு சக்தியும் அர்ஜுனன் கிட்ட இருந்துச்சு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவருடைய வில்லுக்கு இணையா உலகத்துல யாருமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக சிறந்த வில்வித்தை வீரனா அர்ஜுனர் மகாபாரதத்துல இருந்திருப்பாரு. அந்த கடவுளோட கருவியாகவே அர்ஜுனன் மகாபாரதத்துல இருந்திருப்பாரு. கிருஷ்ண பகவானே அர்ஜுனனுடைய தேரை ஓட்டி போனதுனால அவருக்கு பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒரு பெயருமே இருந்திருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த உரையாடல் தான் புனித நூலான பகவத்கீதையே கூட. அப்படின்னும் போது அர்ஜுனன் ஒரு தெய்வீக தன்மை பொருந்திய கதாபாத்திரமா தான் இந்த மகாபாரதத்துல இருக்கிறாரு. இவரு இந்திரனுடைய மகனும் கூட. அதனால அனைத்து திவ்ய அஸ்திரங்களும் அதை பற்றிய அறிவும் அர்ஜுனனுக்கு இயற்கையிலேயே இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிரம்மாவுடைய வில்லான காண்டிபம் அர்ஜுனன் கிட்ட இருந்துச்சு. பிரம்மாஸ்திரம், சிவனின் பாசுபதாஸ்திரம் மாதிரியான பல திவ்ய அஸ்திரங்களும் அதை பத்திய அறிவும் அர்ஜுன் கிட்ட இருந்துச்சு. சக்கர வியூகம் அமைக்கிறது பத்தியும் அந்த சக்கர வியூகத்துல இருந்து வெளிவரக்கூடிய அறிவும் கூட அர்ஜுனன் கிட்ட இருந்துச்சு. அர்ஜுனனுடைய திறமைக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா விராட யுத்தம். அந்த விராட யுத்தத்துல பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கர்ணன், துரியோதனன் இவங்க எல்லாரையுமே தனி ஒரு ஆளா நின்னு அர்ஜுனன் தோற்கடிச்சிருப்பாரு. அந்த ஒரு யுத்தமே அர்ஜுனனுடைய அந்த திறமைக்கு சான்றா நம்ம சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய போர் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்ணன், மாவீரன் கர்ணன். உங்கள யார் யாருக்கெல்லாம் கர்ணனை பிடிக்குமோ அப்படியே லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தர்மம், பலம், அழகு, அறிவு, வில்வித்தைன்னு இந்த 5 குணங்களும் பாண்டவர்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த 5 குணங்களும் ஒரு சேர பெற்ற ஒரு வீரன் யாருன்னா அது சந்தேகமே இல்ல, கர்ணன் தான். கர்ணன் கிட்ட சிவனுடைய தனுசான விஜய தனுசு இருந்துச்சு. இத பரசுராமருக்கு கர்ணன் கிட்ட கொடுத்திருப்பாரு. இவரும் பீஷ்மர், துரோணருக்கு அடுத்து பரசுராமருடைய ஸ்டூடெண்டா இருந்திருப்பாரு. அதனாலதான் இவரை நேரடியா தோற்கடிக்க முடியல. பல சூழ்ச்சிகளை செஞ்சு தோற்கடிச்சாங்க. மகாபாரதத்துல பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நடந்த சூழ்ச்சிகள்லயே கர்ணனுக்கு எதிராக நடந்த சூழ்ச்சிகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். பிறக்கும் போதே இவர் கவச குண்டலத்தோட பிறந்தாரு. அது இருந்தா இவரை சாகடிக்க முடியாது அப்படின்றதுனால இந்திரன் அந்த கவச குண்டலத்தை தானமா வாங்கிட்டு போயிட்டாரு. குந்தி தேவிக்கு கொடுத்த வாக்குனால சாகடிக்க வாய்ப்பு இருந்தும் பாண்டவர்கள் ஒருத்தரை கூட குருஷேத்திர போர்ல கொல்லல. பரசுராமருடைய சாபத்தினால இவர் கற்ற அனைத்து வித்தையுமே இக்கட்டான சூழ்நிலை மறந்து போச்சு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் இவங்க 4 பேருடைய சப்போர்ட் இருக்கணும். அது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கர்ணனுடைய வாழ்க்கையில இவங்க 4 பேருடைய சப்போர்ட்டுமே இல்ல. அப்போ கை கொடுத்த ஒரே ஆள் யாரு அப்படின்னா துரியோதனன் மட்டும்தான். அதனால தீமையே ஆனாலும் சரி, இறக்க போறோம்னு தெரிஞ்சும் கூட துரியோதனனுக்காக அந்த களத்துல நின்று இருப்பாரு. அதனாலேயே இன்று வரைக்கும் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு உலக மக்கள் பலராலும் பேசப்பட்டு வருது. கடைசியில கடவுளான கிருஷ்ணரே
இதுவரைக்கும் கர்ணன் செஞ்ச எல்லா தர்மத்தின் பலனையும் வந்து தானமா வாங்கிட்டு போயிருப்பாரு. ஒரு மனுஷனுக்கு எதிரா இத்தனை சூழ்ச்சி பண்ணி அவங்கள வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அவரு எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வீரனா இருந்திருக்கணும் அப்படின்னு. நம்ம ஆட்டிடியூட் வந்து துரியோதனன் மாதிரி இருக்கலாம், நம்ம திங்கிங் வந்து பகவான் கிருஷ்ணர் மாதிரி இருக்கலாம், நம்ம ஆக்ஷன் வந்து அர்ஜுனன் மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கை கர்ணன் மாதிரி இருக்கணும், கர்ணன் மாதிரி வாழணும். இப்போ நான் சொன்ன இந்த 10 பேருமே பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் தான். இருந்தாலும் இந்த மகாபாரத போர்ல கலந்துகிட்ட இந்த 10 பேரை விடவே பவர்ஃபுல்லான ஒரு 2 பேரை பத்தி நான் சொல்லல. அதுல முதல்ல யாரு அப்படின்னா கிருஷ்ணர். அவரு கடவுள். அவரை எந்த ஒரு மனிதர் கூடமே வந்து நாம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய சக்தியானது மனிதர்களுக்கும் அப்பாற்பட்டது. அவருடைய சக்தி எந்த அளவு அப்படிங்கறத மனிதர்களாகிய நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவரு நினைச்சிருந்தா இந்த மகாபாரத போரையே ஒரு செகண்ட்ல முடிச்சிருக்க முடியும். 2வது பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு கடவுளாலேயே புகழ பெற்றவர். மாமா சகுனியை போன்ற ஒரு புத்திமான் அகிலத்தில் எவருமில்லை என்று நன்கறிவேன் பார்த்தார். எஸ், அவருதான் சகுனி. சகுனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த போரை நடத்தணும், குரு வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அவரு நினைச்சபடியே இந்த போரையும் நடத்திட்டாரு, குரு வம்சத்தையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாரு. சொல்ல போனா கடவுளுக்கே டஃப் கொடுத்தவரு மகாபாரதத்துல அப்படின்னா அது கண்டிப்பா சகுனி மட்டும்தான்.